வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறையா மெக்கானிக்ஸ் ஏற்கனவே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுதான் 1959லேருந்து இருக்கக்கூடிய விபி குரூப்ஸ்னுடைய எம்எக்ஸ் ப்ரீமியம் நான் ஆஸ்பெஸ்டாஸ் பிரேக் ஷூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்த உடனே இதனுடைய பேக்கிங் பாருங்கள். ஸோ இந்த பேக்கிங்லேயே நம்மளோட பாதி வேலையை இவங்க மிச்சப்படுத்திட்டாங்க. நம்ம பிரேக் ஷூஸ் கழட்டும் போது சம்டைம்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டான பிரேக் ஷூஸில் டேமேஜ் ஆகிடும் அண்டு மிஸ் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் இவங்க வந்து மிச்சப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஸ்ப்ரிங்ஸையும் கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்து அதுக்கு மேலேயே வந்து ஒரு சீல்டு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பேக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஆக்டிவா மாடலுக்கு இந்த பிரேக் ஷூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வெஹிக்கிளில் பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி பிரேக் ஷூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆக்டிவா மாடல். இதில் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பிரேக் ஷூனுடைய ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் ரியர் பிரேக் ஷூஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்மு மேலே சின்னதாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அம்புக்குறிக்கு நேராகவே இன்னொரு பீஸ் வந்து நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பிரேக் ஷூ தேஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த அம்புக்குறி வந்து நம்ம பிரேக் ஷூ ஃபுல்லாக தேஞ்சு போச்சு அப்படின்னா அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மாடலில் இந்த வண்டியில் உங்களுக்கு ரியர் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சு போயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வீல் ஆக்சல் நட்டை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டர் ஸ்டாண்டை போட்டுட்டு நம்ம டயரை சுற்றி இந்த மாதிரி ஆக்சல் நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு ப்ராப்பரான டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இடங்களில் பெரும்பாலும் ரிங் ஸ்பேனரோ அல்லது இந்த சாக்கெட் டைப்ஸ் இருக்கக்கூடிய ஆஃப்செட் ஹேண்டில்ஸை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அவுட்புட்டுக்கு. அண்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கேபிள் வந்துருக்கும். அந்த பிரேக் கேபிளை கலட்டுறதுக்கு அதில் ஒரு ஸ்ப்ரிங் வரும். அந்த ஸ்ப்ரிங்கை லைட்டாக வந்து முன்பக்கமாக தள்ளி பிடிச்சிட்டு பின்னாடி வரக்கூடிய நட்டை நீங்கள் ப்ராப்பரான டூல் யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். இங்கே நாங்கள் டீ ஹேண்டில் யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்டில் ரிமூவ் பண்ணி கேபிளை வெளியே எடுத்துடுறோம். ஸோ இப்படி நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வீலை ஷேக் பண்ணிவிட்டு வீலை வெளியிலே எடுத்துட முடியும் கம்ப்ளீட். இப்போ இந்த வீலை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ட்ரம்மில் வந்து எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குன்னு. ஸோ அதுக்கு அடுத்து வருவோம். இப்போ பிரேக் ஷூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் பிரேக் ஷூஸை வெளியில் எடுத்துட முடியும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நைலான் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக வந்து அதை க்ளீன் பண்ணுங்கள். டஸ்ட் வந்து நிறையா இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுடைய எம்எக்ஸ் ப்ரீமியம் நான் ஆஸ்பெஸ்டாஸ் பிரேக் ஷூஸ் ஒர்க் பண்ணுது. அவங்க கம்பெனியில் கொடுக்கக்கூடிய பிரேக் ஷூவில் உங்களுக்கு இந்த அளவுக்கு டஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனாலேயே உங்களுக்கு பிரேக்கிங் டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பிரேக்கிங் நாய்ஸும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய பிரேக் ஷூஸ் இது அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்லப்படுது. ஓஎம்னுடைய அந்த ஃபிட்டட் ஸ்ப்ரிங்ஸோட வந்துடுறதுனால இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த எக்ஸலண்ட்டான இந்த ஃபினிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிரேக் ட்ரம்மை வந்து எந்த ஒரு ஹார்மும் பண்ணாது. அதனால் க்ரிப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஃபிட் பண்ணுறது ஈஸின்னு சொன்னேன்ல, எங்கே நீ ஃபிட் பண்ணி காட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் பிரேக் ஷூ கொண்டு போயிட்டு கரெக்டாக அந்த எஸ்கேமில் வச்சு ஒரு லாக், அவ்வளோதான், பிரேக் ஷூ ஃபிட் பண்ணி. ஒரு மெக்கானிக்கு எந்த அளவுக்கு டைம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து உங்கள் டயத்தை ரொம்பவே மிச்சப்படும். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே ஆட்டோ கிளச் கோ அப்படின்ற கம்பெனியோட கொலாபரேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களோட ப்ராடக்ட் தான் இந்த எம்எக்ஸ் நான் ஆஸ்பெஸ்டாஸ் பிரேக் ஷூஸ் அப்படின்றது. இந்த எம்கே குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சாக டூ வீலருக்குன்னு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. அதில் கிளச் பிளேட்டு, பிரேக் ஷூ, லிவர்ஸ், யோக்ஸ், கம்ப்ளீட்டாக இன்னர் கிளச் அசம்பிளிஸ், ரப்பர் பார்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேக் ட்ரம்மை வந்து நைலான் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய பிரேக் ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தப்ப என்னென்ன மாதிரியான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட முடியும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வீல் ஆக்சல் நட்டுக்கு கரெக்டாக வந்து இந்த சென்டர் போர்ஷன் வர்ற மாதிரி வீலை தூக்கி வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு இதில் ஒரு வாசர் வரும். அந்த வாசரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய ஆக்சல் நட்டையும் வந்து போட்டு நம்ம வந்து போதுமான அளவுக்கு டைட் பண்ணணும். நாங்கள் இங்கே மேனுவலாக வந்து டைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டார்க் க்ரன்ச் யூஸ் பண்ணுங்கள். டார்க் க்ரன்ச் யூஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க் வைக்கணுமோ அதை செட் பண்ணி நீங்கள் டைட் பண்ணுறப்ப ரைடருக்கு இன்னும் சேஃப்டி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அடுத்தது இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கேபிள் வந்து கழட்டி விட்டுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிரேக் கேபிளுக்கு வரக்கூடிய ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நட்டெல்லாம் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிட்டிங்கன்னா பிரேக் லிவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி. மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நான் ஆஸ்பெஸ்டாஸ் பிரேக் ஷூஸ் அப்படின்றதுனால இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு
ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது ஹேண்டில் பண்ணும்போது. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மதி கேரேஜ் இங்கே தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சேஃப்டிக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய MX பிரேக் ஷூஸை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.